நீங்க ஒரு வீட்டை விற்க போறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. அந்த ஏரியாவுல குறைந்தபட்ச நில மதிப்பு, அதாவது அந்த ஃப்ளோர் பிரைஸ் என்னன்னு கூட தெரியாம, வந்து ஒரு பதற்றத்துல ரொம்ப கம்மியான விலைக்கு வித்தா எப்படி இருக்கும்? அது ரொம்ப பெரிய நஷ்டமாச்சே. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா. ஆனா, இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த எல்ஜிஎன்எஸ் டோட்டென் முதலீட்டாளர்கள் மத்தியில இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் ஆவணங்கள் வந்து ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. அதாவது பிறகு யாரும் சொல்லலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆமா. அந்த வார்த்தைகளே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கரெக்ட். ஸோ மார்க்கெட்ல பயந்து போய் எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை விற்கிறவங்க வந்து எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கொஞ்சம் பொறுமையா அந்த லிக்விடிட்டி கணக்கீட்டை கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பா அலச போறோம். இந்த ஆவணங்கள்ல இருக்கிற எச்சரிக்கை சும்மா ஒரு பயமுறுத்தல் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான மேத்ஸ் இருக்கு. அதாவது ஒரு டோக்கனோட விலையை எப்படி முடிவு பண்றாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு. எக்ஸாக்ட்லி. ஒரு டோக்கனோட விலைய தீர்மானிக்கிற அடிப்படை சூத்திரம் என்னன்னா, அந்த லிக்விடிட்டி பூல்ல இருக்கிற மொத்த டிஐஐ தொகைய அந்த பூல்ல இருக்கிற டோக்கனுங்களோட எண்ணிக்கையால வகுக்கணும். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தானே. ஆமா, எல்லா முதலீட்டாளர்களுக்கும் இது தெரியும். ஆனா மார்க்கெட்ல ஒரு பேனிக், அதாவது ஒரு பதற்றம் உருவாகும்போது மக்கள் இந்த அடிப்படை லாஜிக் அப்படியே மறந்துடுறாங்க. இது வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த கவுண்டர்ல இருக்கிற பெட்டகத்துல எவ்வளவு பணம் இருக்கு, அதை எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படிங்கறது தான் விஷயம். கரெக்டான உதாரணம். பெட்டகத்துல பணம் நிறைய இருக்கும்போது நம்ம கையில இருக்கிற டோக்கனை கம்மி விலைக்கு கொடுக்கறது வந்து ஒரு முட்டாள்தனம் தானே. ஆமா. ஆனா இந்த இடத்துல நம்ம சோர்ஸ் ஆவணங்கள் எப்படி இவ்ளோ உறுதியா ஒரு டோக்கன் $8 இருந்து $9.35 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த எண்கள் எங்கிருந்து வருது? குறிப்பா அந்த ஏப்ரல் 8ஆம் தேதியோட முக்கியத்துவம் என்ன? ஏப்ரல் 8ஆம் தேதி தான் அந்த பப்ளிக் செயின் அதிகாரப்பூர்வமா லான்ச் ஆக போகுது. ஓகே. ஆவணங்கள் படி பாத்தீங்கன்னா, இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங், அதாவது ILO ஓட இலக்கு 220 மில்லியன் DAI அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். நீங்க ILO இலக்கு 220 மில்லியன் DAன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா நம்ம சோர்ஸ்ல பப்ளிக் செயின் லான்ச் அப்போ மொத்த லிக்விடிட்டி பூல் அளவு 450 மில்லியன் DAI மாறும்னு இருக்கு. அது எப்படி 220 திடீர்னு 450 மாறும்? தொழில்நுட்ப தாக்கம். ஓஹோ, ரெண்டு சேருதுங்களா? ஆமா. தனித்தனியா இயங்கிட்டு இருந்த 2 லிக்விடிட்டி பூல்ஸ் ஒரே நெட்வொர்க்ல இணையும் போது, அதாவது அனுபிஸ் செயினோட லிக்விடிட்டியும் பாலிகானோட லிக்விடிட்டியும் சேரும்போது மொத்த பூல் அளவு அப்படியே டபுள் ஆகிடுது. அப்போ அது 450 மில்லியன் டாய் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகையை தொடுது. எக்ஸாக்ட்லி. இந்த இணைப்பு தான் அந்த டோக்கனோட மதிப்பை பல மடங்கா உயர்த்துது. இப்போ எனக்கு நல்லா புரியுது. அதாவது ரெண்டு தனித்தனி லாக்கரை உடைச்சு அதையெல்லாம் ஒரே பெரிய லாக்கர்ல போடுறாங்க. ஆமா, அதேதான். இப்போ அந்த பெரிய லாக்கர்ல 450 மில்லியன் டாய் இருக்கு. சரி, இது இப்போதைக்கு இருக்கிற டோக்கன் சப்ளையான 48 மில்லியன் LGNS டோக்கன்களால வகுத்தா விடை சுமார் 9.35 வருது. கரெக்ட். இதுதான் அந்த கணக்கு. இவ்ளோ தெளிவான ஒரு லாபம் கண் முன்னாடி இருக்கும்போது மக்கள் ஏன் விக்கிறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை ஏப்ரல் 8க்குள்ள டோக்கன் சப்ளை திடீர்னு அதிகமாயிடும், இந்த கணக்கு தப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமா இருக்குமோ? அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா நம்ம ஆவணங்கள் படி பாத்தீங்கன்னா, தற்போதைய சப்ளை 48 மில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சப்ளை மாறாது. ஆமா, மாறாது. அதனால கணக்குப்படி பார்த்தா விடை 9.35 DAI தான். ஓகே. மார்க்கெட்ல இருக்கிற அந்த ஏற்றம் இறக்கங்களை கணக்குல எடுத்துக்கிட்டு, இது ரொம்ப கம்மியா ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டா பார்த்தா கூட, ஒரு LGNS ஓட விலை குறைஞ்சது $8 இருக்கும்னு ஆவணங்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது. வாவ்! அப்போ $8 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளோர் பிரைஸா மாறுது. கண்டிப்பா. 450 மில்லியன் DAI அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான லிக்விடிட்டி பின்னாடி இருக்கும்போது, இந்த $8ங்கிறது கேரண்டி. இதத்தான் நிறைய முதலீட்டாளர்கள் கவனிக்க தவறாங்க. ஆமா. அடிப்படையில $8 மதிப்புள்ள ஒரு அசெட்ட அதோட உண்மையான மதிப்பு புரியாம ஒரு பதற்றத்துல விக்கிறது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கறத இந்த ஆவணங்கள் ஆணித்தரமா சொல்லுது. உண்மைதான். எந்த ஒரு முதலீட்லயும் அடிப்படை டேட்டாவை விட்டுட்டு எமோஷனலா முடிவெடுக்கும்போது நஷ்டம் உறுதி. கரெக்ட். 450 மில்லியன் DAI தொகைய 48 மில்லியன் LGNS டோக்கன்களால வகுத்தா வர்ற இந்த பேசிக்கான கணக்கீட்டை மைண்ட்ல வச்சுக்காம விக்கிறது நிச்சயமா ரொம்ப ஆபத்தானது. லிக்விடிட்டி பூலோட அந்த பிரம்மாண்டமான அளவும் வரையறுக்கப்பட்ட டோக்கன் சப்ளையும் இவ்ளோ வெளிப்படையா இருக்கும்போது, இந்த அடிப்படை லாஜிக்க கெட்டியா பிடிச்சுக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம்.
ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, ஃபைனலா உங்களுக்கு, அதாவது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வீடு விக்கிற உதாரணத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அந்த ஃப்ளோர் பிரைஸ் தெரியாம விக்கிறது. கரெக்ட். இந்த கணக்கீடுகளும் தரவுகளும் இவ்ளோ தெளிவாவும் வெளிப்படையாவும் ஒரு டோக்கன் விலை 8ல இருந்து 9.35 DAI வரைக்கும் இருக்கும்னு காட்டும் போதும் மார்க்கெட்ல ஏன் மக்கள் தொடர்ந்து ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க? அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். எண்களையும் லாஜிக்கையும் விட மனிதர்களோட உணர்ச்சிகள், அதாவது அந்த இமோஷன்ஸ் தானா முதலீட்டு சந்தையை அதிகமா ஆளுமை செய்யுது. இத பத்தி நீங்களே கொஞ்சம் டீப்பா சிந்திச்சு பாருங்க.